நிச்சயமாக மயிலாடுதுறையில் காதல் விவகாரத்தில் வைரமுத்து என்பவர் காதலியின் பெற்றோர்களான விஜயா மற்றும் அவர்களுடைய சகோதரர்களால் மற்றும் அவங்களுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் மயிலாடுதுறையில் 2 நாட்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்த நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, இந்திய மாணவர் சங்கம் உள்ளிட்ட கட்சி அமைப்புகளை சார்ந்தவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் நேற்று இரவில் இருந்து இன்று வரை தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இவர்களுடன் வைரமுத்துவின் உறவினர்களும் காத்திருப்பு போராட்டத்தில் இரவு கொட்டும் மழையிலும் ஈடுபட்டு வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் காலையில் 10 மணிக்கு வைரமுத்துவின் பெற்றோர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்டறிந்தார். அவர்களுடைய பிரதான கோரிக்கை வைரமுத்துவின் கொலைக்கு சம்பந்தமானவர்கள் அனைவர் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், வைரமுத்து கொலைக்கு சம்பந்தமாக மூளையாக செயல்பட்ட காதலி மாலினியின் தாயார் விஜயாவுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும், அப்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டால் மட்டுமே பிரேதத்தை நாங்கள் உடலை பெற்று செல்வோம் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி உள்ளிட்டோர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக உறுதி அளித்து சென்றனர். 10:30 மணிக்கு மேல் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட காவல்துறையிலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்டிருந்த விஜயா மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுவதாகவும், மேலும் 4 பேர் விசாரணையில் இருப்பதாகவும், இந்த சம்பவத்தில் மேலும் 2 வரை தேடி வருவதாகவும் தகவல் தெரிவித்திருந்தனர். பெற்றோர்களின் கோரிக்கையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிறைவேற்றி தந்ததற்கு அடுத்து பெற்றோர்கள் வைரமுத்துவின் உடலை தற்போது பெறுவதற்கு தயாராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.